இன்றைக்கி அமீன் குக்ஸில் செம ஈஸியான ஒரு மைக்ரோவேவ் கேக் ரெசிபி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த வீக் கொச்சிக்கு வந்து ஒரு 2 days ட்ரிப் போயிருந்தோம். ஃபோர்ட் கொச்சியில் ஒரு பியூட்டிஃபுல்லான சீ ஃபேஸிங் க்ரீஸ் டைப் ஹோம் ஸ்டேயில் தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துலேயே வந்து பேசிக்கான கிச்சன் யூட்டன்சில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. சரி, இதை வச்சு ஏதாவது சிம்பிளாக ரெசிபி பண்ணலாமே நினச்சப்போ தான் வந்து இந்த மைக்ரோவேவ் சாக்லேட் கேக் வந்து பண்ணோம். இதில் சிம்பிளாக ஒரே பவுல்லே எல்லாத்தையும் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஒரு பவுலில் மைதா, கோகோ பவுடர், சுகர், பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆனதுக்கப்புறமா இதில் வெஜிடபிள் ஆயிலும் மில்க் ரெண்டுமே சேர்த்து இதை வந்து ஒரு திக் பேட்டராக கட்டி இல்லாமல் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கடற்கரையில் காற்று வாங்கிட்டே வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேட்டர் வந்து இந்தளவுக்கு நம்ம வந்து திக்காக ரெடி பண்ணதுக்கப்புறமா வந்து இதை மைக்ரோவேவில் நம்ம வந்து ஒரு 4 minutes நம்ம குக் பண்ணி எடுத்தோம்னா நல்லா செம சாஃப்டான சாக்லேட் கேக் ரெடி ஆயிரும். இந்த கிச்சனுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து குட்டியாக வந்து கொடுத்துருந்தாங்க. இதை பார்க்குறதுக்கு நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ஒரு கிச்சன் ரெடி பண்ணலான்ற அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக் மேலே வந்து ஒரு ஸ்கூப் ஆஃப் வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு. இதோட ஃபுல் ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாமா?